மத்தியில் நான் பேசக்கூடிய செய்தி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34 முடிய நான் வாசிக்க போகிறேன். இந்த பகுதியை நம்ம முதல்ல வாசிப்போம், அதன் பிறகு இந்த செய்தி கடந்து போகலாம். சரி, இந்த பகுதிக்கு நம்ம தமிழ் பைபிள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம தமிழ் பைபிள். இந்த தமிழ் பைபிளுடைய இந்த மொழிபெயர்ப்பு நான் பைபிள் காலேஜெலாம் சொல்லியிருக்கேன், இங்கேயும் நம்ம சபையில் கூட சொல்லியிருக்கேன். இது என்ன மொழிபெயர்ப்பு? தமிழ் மொழிபெயர்ப்பு. இது 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 வந்து இதைத்தான் உலகம் முழுசு, அதாவது இந்தியா முழுசு, உலகத்துலேயும் தமிழ் மக்கள் பயன்படுத்துகிற பைபிள் இது. இதை வந்து ஹென்றி பவார் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்ததான் நம்ம கையில் இருக்கு. இதுக்கு முன்னையும் மொழிபெயர்த்திருக்காங்க, இதுக்கு பின்னையும் மொழிபெயர்த்திருக்காங்க. ராஜரீக மொழிபெயர்ப்பு, லார்சன் மொழிபெயர்ப்பு, இப்படியெல்லாம் மொழிபெயர்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம இதுதான் எல்லா திருச்சபைகளிலும் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. அதோடு திருவிவிலியம் அப்படிங்கிற புது ஒரு மொழிபெயர்ப்பு உண்டு, பொது மொழிபெயர்ப்பு. அதை சில மெயின்லைன் சர்ச்சஸில் உபயோகப்படுத்துகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். லுத்தரன் சர்ச்சில் அதே போன்ற ஒரு மொழிபெயர்ப்பை பயன்படுத்துகிறார்கள். இப்போ நம்முடைய இதே பைபிள் சற்று எளிமையாக வந்திருக்கு. அதுக்கு ரீஎடிட்டட் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் ஹென்றி பவார் மொழிபெயர்ப்பில் ஒரு சில வார்த்தைகளை, புரியாத வார்த்தைகள், அல்லது கொஞ்சம் கடினமான வார்த்தையை மாற்றி எளிமையாக்கி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ரீஎடிட்டட் பைபிள் அது எங்கிட்ட புதிய ஏற்பாடும் சங்கீதமும் நீதிமொழிகளும் இருக்கிறது. முழு பைபிளும் நான் வாங்க போகிறேன். சரி, ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்சன் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு எல்லாருக்கும் தெரிந்தது. அதற்கும் பிறகு நிறைய மொழிபெயர்ப்புகள் இன்று வரைக்கும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாஸ்டர்மார்கள், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அல்லது சர்ச்சை நடத்துகிறவர்கள் இப்படி முக்கியமான சில பைபிளெல்லாம் வாங்கி படித்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நானும் அப்படி கற்றுக்கொண்டிருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் கற்றுக்கொண்டிருக்கேன். சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பார்க்குற இந்த தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25லேருந்து 34 முடிய இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். ரீஎடிட்டட் பைபிள், அதே போல் மற்ற மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். நம்முடைய பைபிளில் தலைப்பு கொடுத்துருக்கா சொல்லுங்களேன். இல்லை, பைபிளை படிக்கிறது இல்லைங்கிறீங்களோ? சரி, படிக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ தலைப்பு கொடுத்துருக்கு. என்ன தலைப்புன்னா, ஆங்கிலத்தில் வந்து டூ நாட் ஒரி. சொல்லுங்க பார்ப்போம். டூ நாட் ஒரி. எதுக்கு? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 25லேருந்து 34 மடி உள்ள இந்த வசனங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்குது. அது என்னன்னா, டூ நாட் ஒரி. தமிழில் கவலைப்படாதிருங்கள். ஆமேன். என்ன செய்யுங்க? கேட்டாலே ஒரு ஆறுதலாக தான் இருக்குது. ஏன்னா மனுஷன் வாழ்க்கையே கவலை தான் இல்லை. அப்போ நான் இதை பார்க்கும் பொழுது இதனுடைய தலைப்பை பார்த்தேன், ஆங்கிலத்தில் பார்த்தேன், டூ நாட் ஒரி. தமிழில் கவலைப்படாதிருங்கள். ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்குது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்குது. இப்படி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போ இந்த பகுதியை முதல்ல நம்ம நல்லா வாசிக்க கேட்போம். ஒருத்தர் வாசிக்கலாம். வாசிங்க தங்கச்சி. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25லேருந்து 34 முடிய. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போலாகிலும் உடுத்திருக்கிறது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்.
இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஆமென். இந்த பகுதி நமக்கு நல்லா தெரிந்த ஒரு பகுதி. இதில் 3 முக்கியமான வார்த்தைகள் இருக்கிறது. 4-5 வார்த்தைகள் இருக்கிறது. என்னுடைய பார்வையில் பட்ட 3 பார்வை. அந்த 3 வார்த்தைகள், ஒன்று கவலைப்படாதிருங்கள். சொல்லுங்க, கவலைப்படாதிருங்கள். 2வது கவனித்து பாருங்கள். 2வது என்ன? கவனித்து பாருங்கள். 3வது விசேஷித்தவர்கள். 4வது ஒரு வார்த்தை. 3 நான் இப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன், தேடுங்கள். இந்த பகுதியில் இருக்கிறது. ஒன்று கவலைப்படாதிருங்கள், அடுத்தது கவனித்து பாருங்கள். எப்படி எதை கவனிக்கணும், சரியா? அப்படி. அடுத்தது நீங்கள் யார்? விசேஷித்தவர்கள். அடுத்தது தேடுங்கள். எதை தேடணும் அப்படிங்கிறத இதுதான் செய்தி. சரி, முதல்ல அந்த 25 வசனத்தை வாசிப்போமா? ஆகையால் இது 2 சுவிசேஷத்தில் இருக்கு. இது மத்தேயு 6:25 இருக்கு. அதே மாதிரி லூக்கா 12:22 31 முடிய 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 சுவிசேஷத்தில் 3 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, 3ம் ஒரே போன்று இருக்கும். இதுக்கு சினாப்டிக் காஸ்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சினாப்டிக் காஸ்பல்ஸ் ஒரே போல் இருக்கக்கூடியது. இதில் இருக்கிறது அதிலும் இருக்கும், சற்று வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு சினாப்டிக் காஸ்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நல்லா கவனிங்க. இங்கே 2 இதில் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்றில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எண்ணத்தை உண்போம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும். நம்ம வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காக தான் இல்லை, உயிர் வாழ்கிறதுக்கு மிக முக்கியமானது 3 தேவை. ஒன்று, காற்று நமக்கு வேணும், ஆக்சிஜன் தேவை. 2வது தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும் கண்டிப்பாக. 3வது சாப்பிட்றதுக்கு வேணும். இது 3 இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம், இல்லை பரலோகத்துக்கு போயிடுவோம். உயிர் வாழ்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இது 3. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. இதனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது லூக்காவில் ரொம்ப அழகாக அந்த பின்னணியை நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரி, அது இருக்கட்டும். இப்போ சொல்கிறாரு, நீங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எதை உடுத்துவோம் எப்படி உடுத்துவோம் என்று உங்களுடைய சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். முதல் கவலை மனுஷனுக்கு என்ன? சாப்பிட்றது தான் முதல் கவலை. இல்லை, பைபிள் அப்படியே அழகாக படம் பிடிச்சு காட்டுது, சாப்பிட்றது தான். பெண்களுக்கு ஒரு கவலை, இன்னைக்கு சாப்பாடு குழம்பு வச்சிட்டோம், இன்னைக்கு நீங்கள் மட்டன் எடுத்திருப்பீங்க, சிக்கன் எடுத்திருப்பீங்க, அல்லது போய் எடுப்பீங்க, பரவாயில்ல, ரொம்ப நல்லது, சாப்பாடு செய்யுங்க, நல்லது தான், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு முடிஞ்சுது, இனி இன்னைக்கே மத்தியானத்துக்கு மேலே நம்ம உங்களுக்கு என்ன ஒரு கவலை வந்துடும்? நாளைக்கு என்ன செய்யலாம்? வீட்டுக்காரர் நாளைக்கு காலையில் நான் வேலைக்கு போகிறேன், நாளைக்கு டிஃபன் என்னன்னு கேட்பாங்க. இட்லியே தானா, தோசையே தானா, சப்பாத்தியே தானா, பூரியே தானா, பொங்கலே தானா, கிச்சடியே தானா, சேமியா வேறு எதை தாங்க செய்கிறது?
நேற்றுக்கும் பருப்பு சாம்பார், இன்றைக்கும் அதுவும் இப்போ பருப்பு சாம்பார் வந்து அடுத்த நாள் ஒரு சாம்பார் வைக்கணும்னு ஒரு கவலை இப்போ இல்லை. ஏன் தெரியுமா? ஃப்ரிட்ஜில் 5 நாளைக்கு சேர்த்து வச்சிடுறாங்க. 5 நாளைக்கு சேர்த்து வச்சிடுறாங்க. நல்லா சுட சுட. வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்? இன்றைக்கி நல்லா இருக்குது சாம்பார். ஆமாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்பாங்க, அவ்வளோதான். பட் டேஸ்ட் மாறிடுது. ஸோ பெண்களுக்கு குழம்பு என்ன குழம்பு வைக்கலாம், எப்படி அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாருக்கும் இருக்கும். ஆண்களுக்கும் ஒரு கவலை, நாளைக்கு என்ன இட்லியே தானா, தோசையே தானா, ஒரு நாள் நீங்கள் கம்மங்கூழ போடுங்க, ஒரு நாள் ராகிக்கூழ போடுங்க. என்ன நான் சாப்பிட்றேன், அதனால சொல்கிறேன். சரி, அப்போது எண்ணத்தை உண்போம், அடுத்தது எண்ணத்தை உடுத்துவோம். கிறிஸ்மஸ் வராது பிள்ளைகளுக்கு எடுப்போம். நம்ம முடிவு பண்ணிடுவோம். துணி கடைக்காரங்கிட்ட அங்கே போனாலே அவனுக்கு தெரியும், ஐயோ இவங்களா வந்திருக்காங்க, வந்து உள்ளே வந்து வாங்க வாம்பாங்க, எப்போ தான் போகிறாங்களோ தெரியலேம்பா. அவ்வளவு தூரம் உட்காந்து அவனை எல்லா துணியும் எடுத்து கடைசியில் ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, மூஞ்சில் அடிச்சது மாதிரி. வீட்டுக்கார் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நமக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன தெரியுங்களா? போகிறோமா, ஏதோ இல்லாத கலர் ஒன்று, போதும் போதும் அம்மா சொல்லுவாங்க வீட்டுக்காரம்மா, உங்களுக்கு இது இல்லை போதும் போதும்பாங்க. நம்ம எங்களை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு நீங்களாம் ரொம்ப நல்லவங்க சொல்கிறேன், உடைக்காக நம்ம கவலைப்படுறோம். ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் சரியில்லைன்னா பிடிக்காது. பார்த்தீங்களா? எல்லாம் நம்ம உண்மையை சொல்லுவோம். தையல் வந்து சரியில்லைன்னா பிடிக்காமல் போயிடும். பார்த்தீங்களா? என்ன தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் ஸ்டிச்சிங் சரியில்லை அப்படின்னா பிடிக்காமல் போயிடும். சாப்பாட்டுக்கும் குடிக்கிறதற்கும் உடுத்துவதற்கும் நம்ம முதல்ல கவலைப்படுறோம். இதுதான் முதல் கவலை. அதுக்கு பிறகு தான் மற்ற கவலையெல்லாம். நிறைய கவலை இருக்குது. கவலைன்னு நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் எழுத சொன்னால் அழகாக எழுதிட்டு வருவீங்க. எவ்வளவு இருக்குது பாஸ்டர் எழுதுறதுக்குன்னு சொல்லி. ஸோ கவலைப்படுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு கவலைப்படாதீங்கிறார். ஆமேன், அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு கவனிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், அப்படின்னா உங்களுடைய வாழ்வுக்காக, ஜீவனுக்காக, உயிர் வாழ எதை உண்பது, எதை சாப்பிடுவது, எதை குடிப்பது. உயிர் வாழ தேவை உணவு, சரீரத்திற்கு தேவை உடை. அப்போ எண்ணத்தை உண்போம் என்று எதுக்காக கவலைப்படுறோம்? ஜீவனுக்காக, வாழ்றதுக்கு சாப்பிட்றோம். உயிர் வாழ அதுக்கு தான் கவலைப்படுறோம். நியாயமான கவலையாக தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு கவலைப்படாதீங்கிறார். ஏன்னா நம்ம கவலை என்ன அப்படின்னா நாளைக்காக தான் கவலை. சிலர் என்னென்னா இப்போ இருக்கிறத இன்னும் நமக்கு வயசாயிடுச்சுன்னா, கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா, சில கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால கழுத்து பக்கம் இந்த இடத்துல கொஞ்சம் வலி இருந்ததுனால ஒருவேளை இது வேறு மாதிரி கட்டி இருக்குமோ சிலர் சொல்லுவாங்க. அப்படி நான் நினச்சேன் பாஸ்டர், நம்மளே நினைக்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்கிறத பார்த்தாலே நமக்கே பயம் உண்டாக்குற மாதிரி இருக்கும். விசுவாச அறிக்கையே இருக்காது. இங்கே பாருங்கள், கர்த்தர் என்னைய நல்லாக்குவாருங்க, எனக்கு பலவீனம் வருது, எனக்கு வியாதி வருது, எனக்கு கஷ்டம் வருது. இல்லைன்னு இல்லை, நானும் மனுஷன்தான், எல்லாரும் போது பலவீனம்லாம் இருக்குது, சில சமயம் கஷ்டமாக இருக்குது, வியாதியெல்லாம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றி எனக்கு சுகத்தை கொடுக்கிறார், எனக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஆமேன். அன்றன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார்ல, நமக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியுமா? பரமண்டங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நாங்கள் மன்னிக்க மாட்டோம், ஆனால் அப்படி சொல்கிறோம். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவிலே. இது பரலோக ஜெபம். இதை நான் எப்போ மனப்பாடம் பண்ணேன்னா, உருப்படியாக சிஎஸ்ஐயில் இந்த திடப்படுத்தல்னு ஒன்று படித்தேன். அப்போ ஞானசானம் எடுத்துட்டேன். அப்போ கண்டிப்பாக திடப்படுத்தல் படித்தா தான் கல்யாணம்ட்டானுங்க பசங்கள்லாம். அதனால் நான் படித்தது கல்யாணத்துக்காக திடப்படுத்தல் படிக்கல என்ன ஆகாது, கல்யாணம் ஆகாது அப்படின்னு பயந்துட்டு நான் திடப்படுத்தல் படித்தேன்.
இல்லை மற்றவங்க எப்படி படித்தாங்களோ எனக்கு தெரியும், நான் படித்ததை சொல்கிறேன். திடப்படுத்தல்னு ஒன்று படித்தேன். அப்போ இதை மனப்பாடம் பண்ணணும், 10 கட்டளை மனப்பாடம் பண்ணணும். இப்படி ஒரு சிலதை மனப்பாடம், அப்போ மனப்பாடம் பண்ணது இன்றைக்கு வரைக்கும் தெரியுது. ஆனால் நிறைய பெந்தைகோஸ் பாஸ்டர்களுக்கு தெரியாது இந்த ஜெபம். ஆனால் கண்டிப்பாக இந்த ஜெபம் தேவை. ஆமேன். மனப்பாடமாக இருக்கணும். ரைட். அப்போ ஆண்டவர் இதை சொல்லிக் கொடுக்குறாரு, அந்தன்று உள்ள ஆகாரத்தைங்களுக்கு. அப்போது சொல்லிட்டு அடுத்தது அந்த பகுதி அப்படி வரும்பொழுது நம்ம பார்க்குறோம், நீங்கள் கவலைப்படாதிருங்கள், சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க, குடிக்கிறதை பற்றி கவலைப்படாதீங்க, உடையை பற்றி கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு பாருங்க. அடுத்த வசனம் 26. இப்போ சொல்கிறாரு, இப்போ இதில் என்ன சொல்கிறாரு? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நீங்கள் என்ன உங்கள் ஜீவனுக்காகவும் உங்களுடைய சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு என்று சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆகாயத்து பட்சிகளை, அது வந்து நான் ஏன் சொன்னேன்னா அந்த ரீஎடிட்டட் பைபிளில் பட்சிகள் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த ரீஎடிட்டட் பைபிள் என்ன போட்டோம்னா ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அப்படின்னு இருக்கும். சரியா? ரொம்ப அழகான வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 12:24 வாசிங்க. கவனிச்சிங்களா? மத்தேயுல என்ன சொல்றது? ஆகாயத்து பறவைகளை. அப்படின்னா ஆகாயத்து பறவைகள்னா வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள், இன்னும் காத்துல பறக்கக்கூடிய பறவைகள், கோழியெல்லாம் இல்லை. கவனிங்க, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அப்படின்னு மத்தேயு சொல்றாரு. லூக்கா சொல்றாரு காகங்களை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளையும் அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, அவங்களுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். விசேஷித்தவர்கள். அப்போ கவலைப்படாதீர்கள், கவனித்து பாருங்கள், விசேஷித்தவர்கள். 3 வார்த்தை வந்துருச்சா? கவனிங்க. இப்போ கவலைப்படக்கூடாது, எதை குறித்து கவலைப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். 2வது சொல்கிறார் கவனித்து பாருங்கள்ங்கிறார். நம்ம எதையுமே கவனித்து பார்க்க மாட்டோம். டிவியை கவனித்து பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, செல்ஃபோனை கவனித்து பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அந்த காலத்துலலாம் பிள்ளைகள் விளையாண்டாங்க. இப்போ சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாமே மண்ணில் விளையாடுங்கன்னு. இப்போ பிள்ளைகள் என்ன செய்யணுமா? மண்ணில் அன்னைக்கு நம்ம மண்ணில் தான் விளையாண்டோம், மண்ணில் தான் குளித்தோம், அப்படியெல்லாம் இருந்தது, ஆரோக்கியமாக இருந்தப்பா. இன்னைக்கு பிள்ளைகள் வெளியே போகக்கூடாது, வெளியே போகாத, மண்ணில் விளையாடாத, வெயிலில் போகாத, மழையில் நனையாத, பனியில் போகாத, இல்லாத வியாதியெல்லாம் சின்ன வயசுல வருது. அன்னைக்கு ஓடி விளையாண்டான், இன்னைக்கு வீட்டில் உட்காந்து சரி கேரம் போர்டு விளையாடுனா விளையாட மாட்டான், செஸ் விளையாட மாட்டான். எதில் விளையாடுறான்? செல்ஃபோனை விளையாடுறான். படிச்சியாடா? நான் படிச்சுட்டேன், இன்னும் ஒரு 3 இதுதான் ஹோம் ஒர்க் இருக்குது, அதை நான் செஞ்சிருவேன். சரிம்மா, எத்தனை தினமா சொல்கிறது அப்படின்ட்டே நம்ம இருக்கிறோம். எதை கவனித்து பார்க்குறோம்? செல்ஃபோனை கவனித்து பார்க்குறோம். அடுத்தது டிவியை கவனித்து பார்க்குறோம், கம்ப்யூட்டரை கவனித்து பார்க்குறோம். எதை பார்க்கறது இல்லை, நம்ம சுற்றி எதையும் பார்க்கல. ஆண்டவர் அன்றைக்கே சொல்லிட்டாரு, உங்கள் பிள்ளைய வெளியே அனுப்பு கேட்குறாரு. எதை பார்க்கணுமா? காக்காவை பாருங்க, பறவையை பாருங்க. சொல்கிறார் பாருங்க, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். ஒரு இதில் காகங்களை கவனித்து பாருங்கள். ஒரு பாட்டு உண்டல்ல, காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க, அவை விதைக்கிறதும் இல்லை, அவை அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார்.
நம்ம பரமபிதா போஷிக்கிறார். காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க, அவை விதைக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார், பரமபிதா போஷிக்கிறார். சரி, இன்னைக்கு கொஞ்சம் பிராக்டிக்கலாக அந்த செய்தி 2 வாரம் 91 சங்கீதம் பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில். இப்போ இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். எத்தனை பேர் பறவைகளை கவனித்து பார்த்துருக்கீங்க? சிட்டுக்குருவி, இந்த கொண்டை கொஞ்சம் வளர்ந்தது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒரு குருவி வரும், சும்மாவே இருக்காது. ஏன்டா அந்த குருவி வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா, ஒரு நாள் சந்தேகப்பட்டு சும்மா நம்ம வீட்டுக்கு வருதுன்னு பார்த்தா, இந்த காரில் கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடியில் வந்து அதே மாதிரி உருவம் தெரியுது பார்த்தீங்களா, அது கூட சண்டை போடுது. சண்டை போட்டு விடவே மாட்டேங்க, டயர்டாகி இது அப்போ வந்து போகுதானே போகாது. நான் ஒரு தடவை துணியை வச்சு சுற்றின அந்த துணியை விலக்கிட்டு சண்டை போடுது. நான் இந்த ஆகாயத்து பறவையை கவனித்து பார்த்தேன். சிட்டுக்குருவி இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப குறைவாக போயிடுச்சு. ஆனால் கிராமங்களில் சிட்டுக்குருவி இருக்கும். காக்காவை கவனித்து பார்க்குறீங்க. நான் கவனித்து பார்த்தது நான் சொல்கிறேன், மயில் இருக்கு, மயில் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? சரி, இன்றிலிருந்து இன்றைக்கு மாலையிலிருந்து வீட்டில் போகணும்னு நீங்கள் கவனித்து பார்க்க போகிறீர்கள். ஆமேன். சரி, கவனிங்க. கவனித்து பார்த்தால என்னெல்லாம் பார்த்தீங்க சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனால் அவைகளையும் பரமபிதா பிழை போட்டுகிறார். தேவன் அவைகளையும் போஷிக்கிறார். எப்படி போஷிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கணும். சரி, நீங்கள் என்ன கவனித்து பார்த்துருக்கீங்க? கவனித்து பார்க்கவில்லை. அப்படி இருக்க கடவும் நீங்கள் இருக்குது. யார் கவனித்து பார்த்துருக்கீங்களா? என்ன செஞ்சுருக்கு? சரி, நான் சொல்கிறேன். இதையும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது? நான் சொல்லட்டுமா? குருவி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் புறாவும் சில சமயம் வரும். இந்த சிந்தன பொருட்களை எல்லாம், ரேஷன் கடை எங்கள் வீட்டில் ஆப்போசிட், சிந்தன பொருட்களை எல்லாம் வந்து நிறைய சாப்பிடும். கோதுமை சிந்தி இருக்கும், பருப்பு சிந்தி இருக்கும். அதெல்லாம் விவரம் பாருங்க, கோதுமை பருப்பை தான் சாப்பிடுது, அரிசியை கூட சாப்பிட்றது. அது கூட சுகர் வந்துருமா நம்ம தெரியல. அது சாப்பிட்றது கோதுமையையும் பருப்பையும். நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், சாப்பிடுது பாவம்னு சொல்லி மெதுவாக எடுத்துட்டு பொட்டுக்கடலை தூக்கி போட்டேன். பொட்டுக்கடலை விட பயங்கரமாக சாப்பிட்டுச்சு, நல்லா சாப்பிட்டுருச்சு. கவனிங்க, யார் போட சொன்னது? அது கேட்டுச்சா? நான் போட்டேன். விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. நான் ஒரு நாள் இந்த ஜிவிஜி காலேஜுக்கு இந்த பக்கம் வந்த, அது என்ன அண்ணா நகரா, அங்கே ஒரு பாஸ்டர் அவர் வர்றதுக்காக வண்டியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ரோடு கீழே இறங்கும், அங்கே காலேஜ் ஸ்கூல், அதில் இந்த பக்கம் இப்படி திரும்பினா உள்ளே போகும். அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும் ஒருத்தன் வடை சுட்டுக்கிட்டு இருந்தான். நீங்கள் எத்தனை பேர் பாட்டி வடை சுட்டது கடை கேட்டிருக்கீங்க? பாட்டி வடை சுட்டு கொண்டு இருப்பார்கள். மரத்தில் ஒரு காக்கா இருக்கும். அந்த காக்கா பாட்டி அங்கே தூக்கி அப்படி எச்ச துப்பும் பொழுது ஒரு காக்கா வடையை தூக்கி கொண்டு போயிருக்கும். அதை தூக்கி கொண்டு மேலே இருக்கும்போது ஒரு நரி வந்தது. கேட்டிருக்கீங்களா? எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக செய்தியோடு கேட்குறீங்க, பழைய கதை ஆனாலும் கேட்குறீங்களே. ரைட், இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். அப்போ நான் நின்றுட்டு இருக்கேன், அவர் வர்ற வரைக்கும் வைக்கணும். ஒரு ஓரமாக அங்கே ஒரு சின்ன கடையில் ஒருத்தன் வடை சுட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னா பருப்பு வடை. சாப்பிடணும் போல் தோணுதோ, பருப்பு வடை சுட்டுக்கிட்டு இருக்கான். சுட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு வேப்ப மரம், கொஞ்சம் வெட்டுன மரம், அந்த மரத்தில் அப்போ ஒரு காக்கா உட்காந்துருந்துச்சு. நான் சும்மா அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன், சாதாரண பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது சும்மா தான் உட்காந்துருச்சு. இவன் இப்படி போட்டு போட்டு சுட்டு சுட்டு போட்டுட்டு இருக்கான். இப்படின்னு நான் பாருங்க, அந்த காக்கா வந்து வடை தூக்கிட்டு போயிடுச்சு. நான் பார்த்தது, நீங்கள் எதையுமே பார்க்காத மாதிரி என்னையே பார்க்குறீங்க, என்னையே புதுசாக பார்க்குறீங்க. நான் பார்த்தது சொல்கிறேன். அந்த காக்காவுக்கு என்ன கிடச்சிருச்சு? அன்றைக்கி ஒரு சுடங்க சுட ஒரு வடை கிடச்சிது. அந்த காக்கா வந்து கேட்டுச்சா? இல்லை. பாருங்க, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை,
இந்த பறவை இருக்குது பார்த்தீங்களா, சிட்டுக்குருவி, மைனா, கொக்கு, நீர்க்கொக்கு, இதுக்கு மாதிரி நிறையா சாயங்காலம் போனால் எல்லாம் கூட்டுக்கு போகும். காலையிலேருந்து அது இற தேடும், பார்த்துருக்கீங்களா? அதனுடைய வேலையே என்ன? இற தேடுறது. நம்ம உழைக்கிறோம், அது உழைக்குது. என்னென்னா பறந்து 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 பறந்து. காக்கா ஒரு பக்கம், மற்ற பறவைகளை கவனித்து பாருங்கள், இல்லை ஆகாயத்து பட்சிகளை. இவன் என்னென்னா காலையில் இருந்து சாயங்காலம் கரெக்டாக 6 மணி வரைக்கும், 5:45 வரைக்கும் இற தேடிக்கிட்டே தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பறக்க ஆரம்பிச்சு. 6 மணிக்கு கவனிச்சிருக்கல? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நீங்கள் கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. நான் பைபிளில் உள்ள தான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார் கவனித்து பாருங்கள்ங்கிறார், அதான் சொல்கிறேன். சாயங்காலமான எல்லாம் போயிடும். அப்போ காலையில் 6 மணிக்கு கூட்ட விட்டு கிளம்பிடும்ல, 6:30 கூட்ட விட்டு கிளம்பிது. 6:30 அல்லது 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த பறவை என்ன செய்யுது? இற தேடிக்கிட்டே இருக்குது. இன்னொன்று, சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிச்சுன்னு இருக்காது, தின்னுக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உண்மைதானே? கிடைக்கிறதுல அங்கங்கே சாப்பிட்டுட்டே இருக்கும். அப்புறம் ஒரு மரத்தில் போய் உட்காந்துருக்கும். அப்போ அது ஒவ்வொரு நாளும் எப்படி சாப்பிடுதுங்க? என்ன சாப்பிடுது? ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும், அவைகளையும் பரமபிதா பிள்ளை. அந்த காக்கா அப்படி தூக்கிட்டு போயிடுச்சு. இன்னொரு முறை நாம் எங்கள் விவியில் வீட்டில் வீடு, அப்போ சொந்த வீடு, நான் உட்காந்து ஷேவ் பண்ணிகிட்டு இருக்கேன். என் மகன் பெரிய மகன் இருக்கான்ல, சார்ல்ஸ், இட்லியை பாஸ்டம்மா பிச்சு பிச்சு கொஞ்சம் சீனி போட்டு காக்கா அந்த இது தட்டில் போட்டு வச்சுருக்கேன். இவன் தட்டில் வச்சு ஒரு கையில் தட்டு, ஒரு கையில் இட்லி சின்ன சின்ன பீஸ் சாப்பிட்டுட்டே இருக்கான். ஒரு காக்கா வந்து காம்பவுண்டு வாலில் உட்காந்துச்சு. இப்போ ஒரு வடையை தூக்கிட்டு போனது நீங்கள் கேட்டிங்கல்ல, பார்த்தீங்கல்ல? நல்லா கதை கேளுங்க, நீங்கள் சொல்லாதீங்க கேட்டா. சரியா? இப்போ அந்த சார்ல்ஸ் என்ன பண்ணுறான், இதை போட்டுகிட்டே இருக்கேன். நான் ஷேவ் பண்ணிட்டு இவனை பார்த்துட்டே இருக்கேன். இவன் இப்படி ஒரு வடை, இது ஒரு இட்லியை வாயில் போடுவான் பீஸு, அந்த காக்காவை இப்படிம்பா, அது இந்த பக்கம் பறக்கும். அவன் இந்த பக்கம் வந்தாலும் இவன் இப்படிம்பா. சின்ன பையன், நல்லா கொஞ்சம் விவரம் ஆனாரு. இப்படி இந்த பக்கம் பறந்துக்கிட்டே இருந்துச்சு. பார்த்திங்களா? அது எவ்வளோ விவரம் பாருங்க. அங்கேயும் இங்கேயும் திரும்பின பாரு, கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டு அவன் தட்டு கீழே விழுந்து அழுதுட்டு ஓடி வந்தான். காக்கா வந்து மடமடன்னு சாப்பிட்டு போயிடுச்சு. காகங்களை கவனித்து, சிலருக்கு இப்போ தான் இன்ட்ரெஸ்ட், பாஸ்டர் இப்படியெல்லாம் இருக்குது எங்களுக்கு தெரியலையே, இனி எங்கள் வீட்டில் காக்கா பார்க்குறேன். இன்னொன்று தெரியுமா, நான் உங்களை காக்கா கவனித்து பார்த்தீங்களா, நான் ஒருத்தர் கூட பதில் சொல்லலை. கேட்கும், சுந்தரிக்கிட்ட வந்து கேட்டுருக்குது காக்கா. சரி, தட்டுமா? பார்த்தீங்களா? சொல்லுங்க, 3 நாள் வர்றோம் நாங்கள், பார்க்கலாம். சரி, உண்மை, காக்கா கத்தும். சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, என்னமோ ஒன்று செவுத்து மேல சோற வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? காக்காக்குன்னு வச்சிருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, காக்கைகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா அவைகளையும் பிழை போட்டுக்கிறார். ஸோ ஆண்டவர் எவ்வளவு பறவைகள் இருக்கிறது, எல்லாத்தையும் ஆண்டவர் அன்றைக்கு மாலைக்குள்ள போஷிச்சிடுறார், ஆகாரத்தை கொடுத்துட்றார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, காக்கைகளை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 41 வாசிப்போமா? யோபு 38:41. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு, யாரை நோக்கி கூப்பிடுதான்? தேவனை நோக்கி. காக்கை குஞ்சுகள். நான் ஒரு தடவை இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிட்டுருக்கேன். என் மருமக எல்லாம் நாங்கள் வாக்கிங் போகிறோம். அப்போ மேலே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் அப்படி மேலே பார்த்தேன். என் மருமக லிடியா சொன்னான், அங்கிள் அது என்ன தெரியுங்களா? என்னம்மா தெரியலம்மா, ஒரு மாதிரி அழுகிறது மாதிரி சத்தம் போடுது. அது இங்கே உள்ள காக்கா அப்படி தான் கத்தும் அப்படின்னா. ஓ சரி, நம்ம காக்கா எவ்வளோ நல்ல காக்கான்னு நினச்சேன்.
ரொம்ப தெளிவாக நம்ம காக்கா பேசும் பார்த்தீங்களா, தமிழ் பேசுகிற கா கான், அது ஆன்னு ஒரு மாதிரி கத்துச்சு. வெள்ளை கருப்பு சேர்ந்து இருந்துச்சு. ஒரு பார்க் போயிருக்கும்போது காக்கா பார்த்தேன், இதுதான் காக்கா. அதை பார்க்குறதுக்காகவே கொஞ்சம் ஆகாரம் போட்டேன், பக்கத்தில் வந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள காக்கா ரொம்ப அழகாக கத்தும் பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது வித்தியாசமாக. சரி, வசனம் சொல்லுது காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு, தேவனை நோக்கி கூப்பிட்டு. காக்கை குஞ்சு என்ன பண்ணுதா? கவனிங்க, காக்கைகளை கவனித்து பாருங்கள். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது, ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுப்பவர் யார்? யோபு புத்தகத்தில் காக்கை குஞ்சுகள் யாரை நோக்கி கூப்பிடுதா? சின்ன குஞ்சு போய் இறை சரியா தேட முடியாது. ஆனா காக்கா அதுக்கு இறை என்ன செய்யுது? கொடுத்துருது. ஏன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுதான் காக்கா. எப்படி? யாரை நோக்கி கூப்பிடுதான்? தேவனை நோக்கி கூப்பிடுதான் காக்கா. தாய் காக்காவை நோக்கி இல்ல, தேவனை நோக்கி கூப்பிடுது. காகங்களை கவனித்து பாருங்கள், பார்த்திருக்கீங்களா? குருவிகளை, பறவைகளை கவனித்து பாருங்கள், பார்த்திருக்கீங்களா? நம்ம கவலைப்படுறோம், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படுறோமே. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சும்மா சொல்லலைங்க, சின்ன ஒரு மெசேஜ் தான் இது. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள். காகை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிடுதான், தேவனை நோக்கி கூப்பிடுது. குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிடுது. ஆகாரம் இல்லாமல் பறந்து, சாப்பாடு இல்லாமல் பறந்து அலைகிறது. அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? கர்த்தர். ஆமென். ஆகாரத்தை கொடுக்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 147:9 வாசிங்க. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஆகாரம் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. காகங்களை கவனித்து பாருங்கள், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். அதான் சொல்றார் ஆண்டவர். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் இல்லை. அவைகளையும் பரமபிதா என்ன செய்கிறாரு? பிழைப்பூட்டுகிறார். அந்த ஒரு அடுத்த ஸ்டான்ஸ் அந்த பாட்டு போட முடியுமா பில்லி? ஆகாயத்து பறவைகள், காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க. அவை விதைக்கிறதும் இல்லை, அவை அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார். நம்ம பரமபிதா போஷிக்கிறார். அடுத்த ஒரு இது உண்டு, ஆகாயத்து. ஒரு நிமிஷம். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கும் தேவன் உன்னையும் என்னையும் போஷிக்கிறார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கும் தேவன் உன்னையும் என்னையும் போஷிக்கிறார். கலங்காதே, நீ கலங்காதே, போஷித்தவர் உன்னையும் போஷிப்பார். எலியாவை போஷித்தவர் உன்னையும் போஷிப்பார். ஓ ஓ, காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க. அவை விதைக்கிறதும் இல்லை, அவை அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார். நம்ம பரமபிதா போஷிக்கிறார். அல்லேலூயா. அந்த
அந்த பாட்டு பார்த்தீங்களா? காக்கா அதே கர்த்தர் போஷிக்கிறார், அதே காகங்களை கொண்டு எலியாவே என்ன செய்தாராம்? ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த காக்கா சின்ன வயசா இருக்கும் பொழுது நம்ம இந்த கோணப்புளியங்கான்னு ஒன்று கொண்டு போவோம் தெரியுமா? அது வாயில் வச்சிருக்கோம். அது என்ன அடி கல் எடுத்து அடிப்போம்ல, நீங்கள் யார் அடிச்சிங்களோ தெரியல, நாங்கள் பசங்களும் சேர்ந்து அடித்து கீழே போட்டிருக்குது. அது காக்கா கையிலேருந்து சாதாரணமாக கிடைக்கிறது கீழே போட்டு அதை எடுத்து ஆளுக்கு பாதி பாதி பிச்சு திருண்டு ஒரு இதுலேயே பாதி பிச்சு சாப்பிட்ற, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்தில் சின்ன பசங்க காக்கா கடிம்பாங்க, சட்டை கிழிஞ்சிடும். அது அந்த மாதிரி உள்ள முட்டாயை வச்சு இப்படி வச்சு ஒரு கடி கடிச்சு கொடுப்பாங்க. சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? அதுக்கு பேர் என்ன? காக்கா கடியாம். சரி, இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் வாசிங்க, 27. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு, எவன் உங்கள் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான், ஒரு முழத்தை கூட்டுவான். நீங்க கவலைப்படுறதுனால உங்க சரீரத்தில் அல்லது உங்க ஆயுசு நாட்கள்ல ஒரு நாளை கூட்ட முடியுமா? கவலைப்படுறதுனால முடியாது. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உடைக்காக, நம்ம ட்ரெஸ்ஸுக்காக நம்ம ரொம்ப கவலைப்படுறது உண்டு. ஜனங்கள் சிலர் பாவம் கவலைப்படாமல் இருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸே இல்லாமல் மலைவாழ் மக்கள் இருப்பாங்க, பாவம் ட்ரெஸ்ஸு கூட அவங்களுக்கு சரியாக இருக்காது. அவன் கவலைப்பட மாட்டான், அவன் சாப்பாட்டுக்கு தான் கவலைப்படுவான். ஆனால் ட்ரெஸ்ஸுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க. இப்போ சொல்கிறாரு, இப்போ காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்க. இப்போ ரெண்டாவது கவனித்து பார்க்கணுமா? ரெண்டாவது எதை கவனித்து பார்க்கணும்? முதல்ல பறவைகளை, ஆகாயத்து பறவைகளை, காகங்களை. இப்போ ரெண்டாவது ஒன்று கவனித்து பாருங்க. எதை? காட்டு புஷ்பங்கள். எத்தனை பேர் காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்த்துருக்கீங்க? ஒரு நாள் சின்னார் பகுதியில் நாம் வேன் எடுத்துக்கொண்டு போவோம். அங்கே போகும்பொழுது நிறையா காட்டு புஷ்பங்கள் இருக்குது. நம்ம பார்த்து விட்டு சந்தோஷமாக திரும்பி வந்துடலாம். வீட்டு புஷ்பம் இல்லை, என்ன புஷ்பம்? காட்டு பூ பார்த்துருக்கீங்களா? நம்ம மக்களுக்கு நிறைய காட்ட வேண்டியது இருக்குது. டூர் போகணும். அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருந்து சொன்னாங்க, பாஸ்டர் டூர் போகணும். ஐயோ பாஸ்டர் போகலாம் அப்படின்னாங்க. எங்கே போகலாம்? அதாவது என்னது, கேரளா பக்கம் கொச்சின் பக்கம் போகலாம். அங்கே யூதருடைய ஜெபா ஆலயம்லாம் இருக்கும். போட்டிலெல்லாம் போகலாம். கப்பலில் கூட, அதாவது சின்ன கப்பல் மாதிரி இருக்கும், அங்கே தங்கலாம் நைட்டு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் காசு கொஞ்சம் நிறைய போகலாம் பாஸ்டர் அப்படின்னாங்க. போகலாம், போக வேண்டாம்னு சொல்லலை. நான் பில்லுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. போகலாம், காசை நிறைய சேர்த்து வச்சுக்கோங்க. ரைட். காட்டு பகுதியில் போனோம்னா, நாங்களாம் மலைவாழ் மக்கள் மத்தியில் போகும்போது நிறையா காட்டு செடிகள் பூ அழகாக பூத்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? நல்லா பூத்திருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, ரெண்டாவது ஒன்று கவனித்து பாருங்க. முதல்ல ஒன்று கவனித்து பாருங்க, ஆகாயத்து பறவைகள், அப்புறம் காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, அவைகளையும் பரமபிதா என்ன செய்கிறார்? பிழைப்பூட்டுகிறார், போஷிக்கிறார். ரெண்டாவது, உடைக்காக கவலைப்படுறீங்க. இப்போ எதை கவனித்து பாருங்க? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அவைகள் என்ன செய்கிறது இல்லை? நூற்கிறதும் இல்லை. நம்ம நெய்கிறது மாதிரி அது நெய்கிறது இல்லை. அடுத்தது, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போகலாகிலும் உடுத்தினதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அந்த வசனத்தை குறிக்கல. சாலமோனை பற்றி அவன் உடுத்தினது, அவனுடைய ஐஸ்வர்யம், உலகத்தில் அவனை மாதிரி யாரும் இருந்தது இல்லையா. சாலமோன் ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருக்குமா? ஆண்டவர் ஏதோ ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க, காட்டுல பூக்கிற பூவை கவனிச்சு பாருங்க. சாலமோன் முதலாய் அது மாதிரி யாதுமே உடுத்தினல்ல. கலர் கலராக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பூ, காட்டு புஷ்பங்கள் பூவாது பார்த்துருக்கீங்களா? காட்டு புஷ்பங்கள் அதை பார்க்கும்போது என்ன பல வர்ண கலர் இருக்கும். இந்த ஊட்டிலெலாம் போனீங்கன்னா இல்லை, ரோஜா பூ இருக்குது, பல பல கலரில் பூ இருக்குது, பல கலரில் பூ இருக்குது. அதை பார்க்கும் பொழுது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை கவனிச்சு பாரு, அந்த பூவை பாரு,
அது யார் உடுத்தது? அது நெய்கிறதா? இல்லை அதுக்காக உழைச்சதா? இல்லை, அதை உடுத்துவித்த தேவன் தான் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அப்படிங்கிறார். சாலமோன் முதலாய் அது மாதிரி உடுத்துனது இல்லையா அப்படின்னு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்றார். சாலமோனுடைய மகிமையை நான் பார்த்தேன். அதெல்லாம் பேசினா டைம் ஆயிரும், வசனத்தை நான் குறிக்கல. பார்த்தா சாலமோன் அடடடட, அவன் ஊழியக்காரன், அவன் இராணுவ வீரன், அவனுடைய பானபாத்திரக்காரன், அவன் வரிசையாக நிற்கிற ஆளுங்க. அப்பா, சாலமோன் நினைச்சே பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை காட்டிலும் காட்டு புஷ்பம் இது மாதிரி யாருமே உடுத்தினதில்லை. அந்த காட்டு புஷ்பத்துக்கு உடுத்துவித்த நான் உங்களை உடுத்துவிப்பாமல் போவேனா? உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, அடுத்த எந்த வசனமா? 30வது வசனம் வாசிங்க. அற்ப விசுவாசிகளே. அடுத்து சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றார், பாராட்டுறார். என்ன விசுவாசிகள்? அற்ப விசுவாசிகளே. நமக்கு கொடுக்குற பட்டம் பாருங்களேன். ஏன் நம்ம அப்படிதான் விசுவாசிக்கிறோம், நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான். என்னையும் சேர்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால், அந்த புல்லுக்கே அப்படி உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ட்ரெஸ்ஸை பத்தி கவலைப்படுவீங்களா? இனிமேல் பிள்ளைகள் அங்க இருக்காங்க, அம்மாட்ட சண்டை போடுவீங்களா? சண்டை போட மாட்டோம். ஏன்? ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவார். அப்பா அம்மா எடுத்து தருவாங்க, இல்லைன்னா பாட்டி தாத்தா எடுத்து தருவாங்க. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? செய்வாங்கன்னு தான் நம்பிக்கையோடு இருக்கவங்க. சரி, அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எதை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம், எதை குடிப்போம், எண்ணத்தை உடுத்தோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு வேணும். இதெல்லாம் யார் தேடுறா? அஞ்ஞானிகள் தேடுறாங்க. 31ஆம் வசனத்தில், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். மனுஷனுக்கு கவலை, நான் 3 காரியம் சொன்னேன். கவலைப்படாதிருங்கள், கவனித்து பாருங்கள், விசேஷித்தவர்கள். நீங்கள் பறவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள், காட்டு புஷ்பத்தை காட்டிலும் விசேஷித்தவர்கள். கவலைப்படாதீர்கள். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எழுதும் பொழுது பிலிப்பியர் 4:6 சொல்றாரு, வாசிப்போம். பிலிப்பியர் 4, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கு நீங்க கவலைப்படாதீர்கள். இயேசு சொல்றார், கர்த்தர் சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இதெல்லாம் வேணும், கொடுப்பார். சொல்லுங்க, எனக்கு உண்ண உணவு கொடுப்பார், உடுக்க உடையை கொடுப்பார். கர்த்தர் என்னை நடத்துவார். என்னுடைய பண தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். என்னுடைய குறைவிலும் ஆண்டவர் நிறைவாக எனக்கு தருவார். இல்லை, நிச்சயமாக தருவார்ல. நம்ம எவ்வளவு தூரம் சில வேளையில் நெருக்கப்பட்டு பண தேவையாக இருக்கும்பொழுது எப்படி நடத்தியிருக்கார். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் தருவேங்கிறார். உங்கள் தேவை எனக்கு தெரியும்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமென், பிரைஸ் எல்லாம். என் தேவையை அவர் அறிவார். சொல்லுங்கள் பாப்பா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் தேவையை கர்த்தர் அறிவார், உங்களுக்கு கொடுப்பார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறார், என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம கவலைப்படுறதுனால நம்ம சரீரத்தை ஒரு முளை கூட்ட முடியாது, இல்லை குறையும். ஒரு முளம் குறையாட்டி கொஞ்சமாவது ஏனுங்க கொஞ்சம் மெலிஞ்சிட்டீங்க, ஏனுங்க கேட்குறீங்க? எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கல்ல? எப்படி இருக்கீங்க இதான் பார்த்தீங்கல்ல? முந்தி மாதிரி இல்லைங்க, இழைச்சி நம்ம நல்லா தழைச்சிருந்தாங்களும் இழைச்சிருக்கீங்க அம்பாங்க சிலர். நம்ம தழைச்சி தான் இருப்போம், முந்தி மாதிரி கொஞ்சம் இழைச்சிருக்கீங்க.
அப்படிங்களா? இல்லையே, நல்லா இல்லையே. வீட்டில் போய் ஏம்மா நான் கொஞ்சம் இழைச்சிருக்கேண்ணா, இல்லை கொஞ்சம் முஞ்சோட வெயிட் ஜாஸ்தியாக போட்டிருக்கீங்கன்னு வீட்டம்மா சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இவருக்கு சந்தேகம் நிவர்த்தி ஆகும். ஓஹோ, யார் சொன்னா? ஃப்ரெண்டு சொன்னார் கொஞ்சம் இழைச்சிருக்கீங்க. இல்லை, தழைச்சி தான் இருக்கீங்க, 2-3 கிலோ ஏறி இருக்கீங்கம்பாங்க. கவலை பாருங்களேன், நமக்கு என்ன கவலை வீட்டில் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டிகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்ட்டு அடுத்தது சொல்கிறார் பாருங்க. வேணும், இதெல்லாம் கவலைப்படாதுங்க, கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு வேணும். இது எல்லா காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், பறவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இப்போ என்ன சொல்றாரு? தேடுங்கள். முதல்ல கவலைப்படாதிருங்கள், 2வது கவனித்து பாருங்கள், 3வது விசேஷித்தவர்கள், 4வது தேடுங்கள். நீங்க கவலைப்படாதீங்க, தேட வேண்டியது ஒன்று இருக்குது. முதலாவது, ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ் பைபிள் அழகாக போட்டிருக்கு, ஃபர்ஸ்ட், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம், எவைகள்? நீங்க அதை தேடுனா இவைகளெல்லாம் எவைகள்? ஆகாரம், குடிக்கிற காரியங்கள், உடைகள், இவைகளெல்லாம் கூட சேர்த்து கொடுக்கப்படும். எப்படி முடிக்கிறார் பாருங்க ஆண்டவர், எப்படி முடிக்கிறார் பாருங்க. கவலைப்படாதிருங்கள், கவனித்து பாருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். இப்போ சொல்லிட்டு இப்ப சொல்றாரு தேடுங்கள். எதை தேடணும்? தேட வேண்டியதை விட்டுட்டீங்க, கவலைப்பட்டு இருக்கீங்க. அதான் கவனிச்சு பார்க்க சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட. அப்ப எனக்கு சாப்பாடு வேணும்னா, எனக்கு உடை வேணும்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினா இவையெல்லாம் கூட சேர்த்து கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். என்ன தேவனுடைய ராஜ்யம்னா? எத்தனை தடவை பிரசங்கம் பண்ண கேட்டிருக்கீங்க. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அதுக்கு விளக்கம் கொடுங்க. எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணி. சரி, முடிச்சு சொல்லுங்க. கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, பரவாயில்ல, தெரியும் எங்களுக்கு. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? விளக்கம் சொல்லுங்க, எனக்கு விளக்கம் சொல்லுங்க. எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வர்றீங்க? சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் என்பது கடவுளுடைய, தேவனுடைய ஆட்சி. சொல்லுங்க. இந்த பாருங்க, இனிமேல் அடுத்த தடவை கேட்டு நீங்க எனக்கு எப்படி கோபம் வரும்னு தெரியாது. ஆமா, வராதுங்க, சொன்னேன். கவனிங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. தேவனுடைய ராஜ்யம் என்பது கடவுளுடைய ஆட்சி, தேவனுடைய ஆளுகை. அதுதான் தேவனுடைய ஆளுகை. கவனிங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவை அனைத்தும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும், சேர்த்து கொடுக்கப்படும், சேர்த்து கொடுக்கப்படும். இப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது தேவனுடைய ஆட்சி அல்லது ஆளுகைன்னு சொன்னேன். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் தேட சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? இதோட நான் முடிச்சிடறேன், கரெக்டாக டைம் ஆயிடுச்சு. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆட்சி. நான் தேவனுடைய ஆட்சி முதலாவது தேட வேண்டும், தேவனுடைய ஆளுகை நான் முதலாவது தேட வேண்டும். அப்படி தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இவைகளெல்லாம் எனக்கு சேர்த்து கொடுக்கப்படும், இவையெல்லாம் எனக்கு கூட்டி கொடுக்கப்படும், இவையெல்லாம் ஆண்டவர் எனக்கு சேர்த்து தருவார். அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அந்த தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த தேவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் நீங்களும் நான் எப்படி இருப்போம்? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது சொல்லுங்க. ரோமர் வாசிங்க, ரோமர் 14ஆம் அதிகாரம்
14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் எப்படி என்னது இல்லைங்க? புசிப்பும் குடிப்பும் அல்ல. எப்படி சொல்லியிருக்கு? நான் சொன்ன வசனம் புரியுதா? நான் சொன்னது இப்போ நான் சொன்ன பண்ண பிரசங்கத்துக்கும் இதுக்கும் புரியுதான்னு கேட்குறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அதை தேடுங்க. அது என்ன அல்ல? என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதல்ல? புசிப்பும் குடிப்பும் அல்ல. கவனிங்க, ஏங்க அதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அந்த ஆட்சி எப்படி? தேவனுடைய ஆட்சி எப்படி? தேவனுடைய ஆளுகை எப்படிப்பட்டது? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் தேட சொல்றார். என்ன அழகா பவுல் ரோமர் நிருபத்தில் எழுதுறாரு பாருங்க. அப்ப அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. சரி, தேவனுடைய ராஜ்யம், அதாவது தேவனுடைய ஆட்சி அல்லது தேவனுடைய ஆளுகை, அது நீதியும் சமாதானமும். அந்த நீதின்னு இருக்கு பார்த்தீங்களா? அது நீதி என்பது கடவுளுக்கு ஏற்புடையதா. நீதி என்பது கடவுளுக்கு ஏற்புடையது. கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு காரியம் தான் நீதி. அது நீதியும் சமாதானமாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அது என்ன? புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஆண்டவர் சொன்னதுக்கு என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதுங்கள். கடைசி வசனம் முடிக்கிறார் ஆண்டவர், அதை சொல்லி முடிக்கிறார். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். சரி, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொல்லை உண்டா. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லு, ஒவ்வொரு நாளும் என்னடா வம்பா போச்சு. அதான் நீங்கள் நாளான்ட்டு இருக்கீங்க. தேவனுடைய ராஜ்யம் வேற, இது என்னது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொல்லை உண்டு. சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொல்லை உண்டு. நாளை கவலை நாளைக்கு, நாளை கவலை இன்னைக்கு படாதீங்க, நாளை கவலை சரி நாளைக்கு, நாளை கவலை நாளை. சரி, அப்போ நாளை கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். நாளை கவலையை போக்க, நான் அதுக்கு அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குறேன். நாளை கவலையை போக்க நாளைக்கு வழி பிறக்கும், இன்னைக்கு நீ கவலைப்படாதங்கிறார், சொல்லி முடிக்கிறார். புரியுதா? போட்டு நாளைக்கு என்ன பண்ணுறது? எங்க நீங்கள் நாளைக்கு பிளான் பண்ணணும், உண்மைதான், நாளைக்கு அது வேறு பிரச்சனை. பட்டு இந்த சாப்பாடு, இந்த உடுத்துகிற காரியம், நாளைக்கு என்னங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு எப்படி இருக்கிறோம், நம்ம ஃப்யூச்சரை பற்றியெல்லாம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதை பார்த்துக்கலாங்கிறாரு. அதெல்லாம் என்ன செய்கிறது? பிளான் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நினைக்கக்கூடாதுன்னு இல்லை, கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார். புரியுதா? கவலைப்படாதீங்க. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுக, இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆட்சி, தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக கவலைப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. கவலைப்படாதீர்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படாதீர்கள், கவனித்து பாருங்கள், விசேஷித்தவர்கள் தேடுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு சான்ஸா மாத்திரம் பாடி முடிக்க போறேன். பில்லி போட்டு படுத்துக்குவா. அப்படி காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க, அவை விதைக்கிறதும் இல்லை, அவை அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார். நம்ம பரமபிதா
போஷிக்கிறார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கும் தேவன் என்னையும் உன்னையும் நடத்திடுவார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கும் தேவன் உன்னையும் என்னையும் நடத்திடுவார். கலங்காதே 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 கலங்காதே, உனக்காக யாவையும் செய்திடுவார். உனக்காக யாவையும் செய்திடுவார். ஓ ஓ, காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க. அவை விதைக்கிறதும் இல்லை, அவை அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார். நம்ம பரமபிதா போஷிக்கிறார். எதை குறித்தும் மகனே நீ கவலைப்படாதே, ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எதை குறித்தும் மகனே நீ கவலைப்படாதே, ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீதிமானின் சந்ததி என்றும், நீதிமானின் சந்ததி அப்பத்திற்காக அலைந்து திரிவதே. அப்படியே எழுந்து காணிக்கை போடலாம். காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க. அவை விதைக்கிறதும் இல்லை, அவை அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார். நம்ம பரமபிதா போஷிக்கிறார். பறவைகளை காட்டிலும் நீ சேஷமானவன், பரலோக பொக்கிஷத்தை உனக்கு தருவார். பறவைகளை காட்டிலும் நீ சேஷமானவன், பரலோக பொக்கிஷத்தை உனக்கு தருவார். பயப்படாதே 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 பயப்படாதே. எலியாவை போஷித்தவர் உன்னையும் போஷிப்பார். எலியாவை போஷித்தவர் உன்னையும் போஷிப்பார். ஓ ஓ, காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க. அவை விதைக்கிறதும் இல்லை, அவை அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார். பரமபிதா போஷிக்கிறார். புசிப்பதும் குளிப்பதும் தேவராஜ்யம் அல்ல, இயேசுவுக்காய் அனுதினமும் உழைத்திடுவோம். புசிப்பதும் குடிப்பதும் தேவராஜ்யம் அல்ல, ரெண்டு காணிக்கை மிஷனரிக்காய் அனுதினமும் உழைத்திடுவோம். உழைத்திடுவோம், செயல்படுவோம். உழைத்திடுவோம், செயல்படுவோம். இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க. அவை விதைக்கிறதும் இல்லை, அவை அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார். பரமபிதா போஷிக்கிறார். எதை குறித்தும் மகனே நீ கவலைப்படாதே, ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எதை குறித்தும்
என்றும் நீதிமானின் சந்ததி என்றும் அப்பத்துக்காக அழைந்து திரிந்ததே இல்லை, உதவிக்காக அழைந்து திரிந்ததே இல்லை. ஓ ஓ காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க. அவை விதைக்கிறதும் இல்லை, அவை அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார், நம்ம பரமபிதா போஷிக்கிறார், பரமபிதா போஷிக்கிறார், நம்ம பரமபிதா போஷிக்கிறார். மிஷனரி காணிக்கை இப்பொழுது இரண்டாவது காணிக்கை எடுத்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஜெபிப்போம். மிஷினரி காணிக்கைக்கு இன்றைக்கி எடுத்திருக்கோம். அது மாத்திரம் இல்லை, டேக்ஸுக்கு 5000 ரூபாய் மாத்திரம்தான் கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்காகவும் கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை தொழில் கொள்ள, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே காக்கைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் போஷிக்கிற தேவன், உடுத்துவிக்கிற தேவன். அஞ்ஞானிகள் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் தேடி அலைகிறார்கள், ஆனால் நாங்கள் அப்படி இல்லைப்பா, உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். நீதிமானை ஒரு நாளும் நீங்கள் அலைந்து திரிய விடுகிறது இல்லைல்லப்பா. ஆண்டவரே, நீதிமானாக இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் அலைந்து திரிய ஒரு நாளும் விட மாட்டீங்கப்பா. ஏன்னா எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. நாங்கள் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை மாத்திரம் நாங்கள் தேட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்களே. நாளைய தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் ஆண்டவரே நாங்கள் நாடி தேடுவதை, உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் நாடி தேட எங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த வேளாண்டவரே அன்பு பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய வருமானத்திலிருந்து ஆண்டவரே கஷ்டப்பட்டு உழைத்து ஆண்டவரே உமக்கென்று தந்திருக்கிறார்கள். ஆண்டவரே தந்திருக்கிற ஆண்டவரே தசமபாக காணிக்கை, பொருத்தன காணிக்கை, சூத்திர காணிக்கை மற்றும் எல்லா காணிக்கையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இன்றைக்கு விசேஷமாக எடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த மிஷனரி காணிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு காணிக்கையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பமும் தண்ணீரும் என்னையும் குறையாமல் ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க நடத்துங்கப்பா. நாங்கள் தேடி அலைகிறதில்ல, நீங்க எங்களுக்கு தேடி தருகிற தேவனப்பா. உண்மை நாங்கள் தேடுகிறோம். இவைகள் எல்லாவற்றையும் நீங்க எங்களுக்கு கூட தரப்போறீங்கப்பா, தந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த வாரத்து முழுவதும் உடைய பிரசனம் ஆண்டவரே அவங்க செய்கிற எல்லா வேலைகளிலும், படிப்பிலும், ஆண்டவரே தொழிலிலும் ஆண்டவரே கூட இருந்து ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். இன்னைக்கு வர தடைப்பட்டவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களையும் ஆசீர்வதிங்க. வரக்கூடிய வாரங்களில் ஆண்டவரே அனைவரும் நாங்கள் பங்கு பெற்று உடைய ஆண்டவரே நாமத்தை உயர்த்த எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.